சரி, இப்போ ஒரு ரியல் லெசனுக்கு நேரம் வந்தாச்சு. நான் அவாய்ட் பண்ண முடிஞ்சா அவாய்ட் பண்ணிருப்பேன். அப்ப அவன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னோட லெசன் ஃபீல்ட் ட்ரெய்னிங். சிஸ்டம் கிறிஸ் டவுன் கிட்ட மெயின் குவெஸ்ட் த எர்த் காட்ஸ் விஷ் 1 of 3. ஃபர்ஸ்ட் ரியல் ட்ராக்கிங் மிஷன். டேக் த எக்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு வின் இட்ஸ் பிளேன்ஸ் அண்ட் ஸ்லே மான்ஸ்டர்ஸ். கம்ப்ளீட் ஆல் அப்ஜெக்டிவ்ஸ் வித்தின் த டைம் லிமிட். ரிவார்ட் மேப் ஆஃப் வேல்டா டி, 3/4 thrusted sword. Penalty you already know, right? Monsters defeated 0 out of 50, time remaining 24 hours and 59 minutes left. இப்போ வரைக்கும் அவன் 50 மான்ஸ்டர்ஸ்ல ஒன்னு கூட ஹண்ட் பண்ணல. 2 டேஞ்சரஸ் மான்ஸ்டர்ஸ் கிறிஸ் டவுன் முன்னால இருக்கு, அதுவும் பாஸ் மான்ஸ்டர். கிறிஸ் டவுன் நினைக்கிறான், கெட் அ கிரிப். இப்போ நான் கிறிஸ் டவுன். அவன் இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவான்? அவனுக்கு இது கூட பிளே டைமா தான் இருக்கு. அவன் அந்த ஸ்டூடெண்ட்ஸை டெஸ்ட் பண்ண ஒரு சான்ஸா யூஸ் பண்ணுவான். அப்போ கிறிஸ் டவுன் கத்தி, நீங்க முட்டாள்கள், நாம் ஏன் இங்க இருக்கோம்னு மறந்துட்டீங்களா? என்ன, நீங்க சீரியஸா இருக்கீங்களா? இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ட்ரெயின் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? நம்ம பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா நிக்கா டாட் எக்ஸைட்டடா, இப்ப புரிஞ்சது அண்ணினா, அது ப்ரொஃபசர் பாஸை ஹேண்டில் பண்ணுவார்னு அர்த்தம். நம்ம சின்ன ஒன்ஸை டேக் கேர் பண்ணணும். கிறிஸ் டவுன் ஹாப்பியா நினைக்கிறான், என்ன ஒரு மாடல் ஸ்டூடெண்ட். அவன் என் கேரக்டரை இந்த பெர்ஃபெக்ட் இன்டர்பிரிட்டேஷனால காப்பாத்திட்டான். டோல்சே, சோ நம்ம மினியன் கிளீன் பண்றதுதான் வேலை. அஞ்சலினா கிறிஸ் டவுனை ஸ்கேர்ட் ஐஸோட பாக்குறான். ஆனா எனக்கு புரியுது, உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும். நீங்க என்ன நோயிங்லி டேஞ்சர்ல விட மாட்டீங்கன்னு நம்புறேன். அஞ்சலினா அவனோட ஸ்பேரை எடுத்து ஃபைட்டிங் போஸ்டர்ல நின்னு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றா. இத பார்த்துட்டு பெல்லே, சப்போர்ட்டை என்கிட்ட விடுங்க. யாருக்காவது ஹர்ட் ஆனேன்னா நான் உடனே ஹீல் பண்ணுவேன். மைக்கேல் ஃபாக்சன் அவன் கையில ஃபயரை கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவன் ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ண. கிறிஸ் டோட்டன் மைக்கேல் ஃபாக்சனோட ஃபயர் மேஜிக்கை பார்த்துட்டு ஹாப்பியா, கிரேட் ஜாப் எவ்ரிஒன், ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் த ஸ்டோரிஸ் மெயின் காஸ்ட் அண்ட் தர் கம்பேனியன்ஸ். இது ஸ்மூத்தா போகுது. மெதுவா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து மான்ஸ்டர்ஸை கொலறாங்க. அண்ட் மெதுவா கில்ட் மான்ஸ்டர்ஸ் எண்ணிக்கை கூடுது. ஆனா அப்போ ஒரு மான்ஸ்டர் செலைவா கிறிஸ் டவுனோட ஷோல்டர்ல விழுது. அதை ஃபீல் பண்ணி கிறிஸ் டவுன் ஷாக் ஆகுறான். அவன் திரும்பி பார்த்தா ஒரு 3-horn rabbit அவன் முன்னால இருக்கு. கிறிஸ் டவுன் அதை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்து போறான். டாட் ரைட், நான் அந்தாள் இங்க இருந்தான்னு மறந்துட்டேன். ஹானஸ்ட்லி நான் பெயினை ஃபீல் பண்றதுக்கு முன்னாடியே பாஸ் அவுட் ஆயிடலாம். இல்ல, இப்போ கிவ் அப் பண்ண ரொம்ப சீக்கிரம். நான் சாப்பிடப்பட்டா கூட இன்னும் சர்வே பண்ண ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த குவெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயினேன்னா நான் கண்டிப்பா சாக போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்றதுதான் ஸ்மார்ட்டர். அப்போ மைக்கேல் ஃபாக்சன் கிறிஸ் டவுனை பாஸ் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி சாப்பிட்டதா பாக்குறான். இதை பார்த்துட்டு மைக்கேல் ஃபாக்சன் பெரிய ஷாக் ஆகி கிறிஸ் டவுனை காப்பாத்த ஓட ஸ்டார்ட் பண்றான். ஆனா அவன் நினைக்கிறான், என் கண்ணு முன்னால இன்னொரு ஆள் சாவுது. நான் வீக்கா இருக்கிறதுனால தானா? நான் ஒரு ஃபெயிலியரா? ஒரு மான்ஸ்டரை கூட டிஃபீட் பண்ண முடியாதா? இது என் தப்பா? அப்போ பெல்லே போய் கிறிஸ் டவுனை ஸ்டாப் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்றா. ஆனா மைக்கேல் ஃபாக்சன், என்னை விட பெல்லே, ப்ரொஃபசர் இன்னும் அங்க இருக்காரு. ஆனா பெல்லே, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. ப்ரொஃபசர் நமக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அந்த சைஸ் மான்ஸ்டர்ஸ் ஃபுல்லாகினா ஸ்லக்கிஷா ஆகும். ஆனா மைக்கேல் ஃபாக்சன், இல்ல, நீ தப்பு பெல்லே. நீ ஹீலிங் மேஜிக்ல நல்லா இருக்கு இல்லையா? உங்க பவரோட நம்மள இன்னும் அவரை காப்பாத்த முடியும். ஆனா பெல்லே, ஐ எம் சாரி மைக்கேல். மைக்கேல் ஃபாக்சன் அவனோட பழைய மெமரிஸை ஞாபகப்படுத்திக்கிட்டான். அப்போ அவன் கிறிஸ் டவுனை ஸ்டாப் பண்ணி, எனக்கு இது சொல்ல உரிமையிலேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஸ்ட்ராங்காக விரும்புறேன். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் என்னால மட்டுமே எடுத்துக்க முடியும் அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக விரும்புறேன். நான் அதை பண்ண முடிஞ்சா என்ன வேணும்னாலும் செய்வேன். மைக்கேல் ஃபாக்சன் நினைக்கிறான், அவன் என்ன மறுபடியும் சிரிச்சு காட்டுவான் இல்லையா? அப்போ கிறிஸ் டவுன் சிரிச்சு அந்த நேரத்துல மைக்கேல் ஃபாக்சன் கிட்ட, நீ ஸ்ட்ராங்காகுவா மைக்கேல். மைக்கேல் ஃபாக்சன் இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி, அவர் மட்டும்தான் என்கிட்ட அப்படி சொன்னாரு, வேற யாருமே நம்பல. டோட்ஸே கத்துறா, நம்ம தான் இங்கிருந்து வெளியே ஃபைட் பண்ணணும். வெயிட் பண்றதை விட இதுதான் சீக்கிரம். மைக்கேல் ஃபாக்சன் அவனோட டாட்ஸ்ல மூழ்கி இருக்கான். பெல்லோட வார்த்தையை கேட்கல. கண்ணுல கண்ணீர் விழுது. அவன் நினைக்கிறான், ப்ரொஃபசரை சாவடிச்சிருக்கணும், அது நான் தான் இருக்கணும். அப்போ அவன் உள்ளுக்கு இருக்கிற டீமன், உனக்கு பவர் வேணும் இல்லையா? அப்போ என் கையை பிடிங்க, நம்ம ஒன்றாகுவோம். மைக்கேல் ஃபாக்சன் உள்ளுக்கு இருக்கிற டீமன் அவனோட இன்டெலெக்டை கண்ட்ரோல் பண்ண போகுது. அப்ப மைக்கேல் ஃபாக்சன் நிக்கிறான். யாரோட வாய்ஸை கேட்கறான்? டாட், எல்லாரும் நில்லுங்க. புரோட்டகனிஸ்ட் ரத்தத்துல நினைச்சுக்கிட்டு அவங்க முன்னால தோன்றுவான். அவன் பாஸ் மான்ஸ்டரை கொன்னு இருக்கான். ஏன் ஓடுறாங்க? மான்ஸ்டர் இன்னும் நம்மள சுத்தி இருக்கிறத பார்க்க முடியலையா? கிறிஸ் டவுன் அண்ட் அவன் ஸ்டூடெண்ட்ஸ் 50 மான்ஸ்டர்ஸ்ல 27 கொன்னு இருக்காங்க. குவெஸ்ட் ஆல்ரெடி ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நிக்கா கிறிஸ உயிருடன் பார்த்துட்டு ஹாப்பியா, ஆஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரொஃபசர், நீங்க உயிருடன் இருக்கீங்க. நீங்க உள்ளே இருந்து அட்டாக் பண்ணதான் சாப்பிடுவீங்கன்னு விட்டுட்டீங்களா? கிறிஸ் நினைக்கிறான், நோ வே, அப்படி இன்டர்பிரட் பண்ணதுக்கு நன்றி. அப்போ அவன், நீங்க நாய்ஸியா இருக்கீங்க. நான் இன்னைக்கு உங்க ஃபீல்ட் ட்ரைனிங்னு சொன்னேன் இல்லையா? நீங்க உங்க அப்ஜெக்டிவை மறந்துட்டு ஓட ட்ரை பண்ணீங்க. கிறிஸோட வார்த்தையினை கேட்டு நிக்கா மறுபடியும் ரேபிட் மான்ஸ்டர் கிட்ட ஃபைட் பண்ண போறா. என்ன மன்னிக்கவும், நான் உடனே ட்ரைனிங்க்கு திரும்ப வரேன். பெல்லே அவனுக்கு, நிக்கா சென், தனியா போக வேண்டாம். அப்போ டோல்சே, ப்ரொஃபசர், அந்த முட்டாள்கள் அதை தாண்டினா கூட என் கண்ணை ஒன்னு கூட மிஸ் பண்ணாது. உங்களுக்கு தெரியும்,
நீங்க என்ன பிளாட் பண்றீங்கன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு. சோ லுக் ஃபார்வர்ட் டு இட். ஓகே, டோல்சியோட வார்த்தை என்ன கேட்டு கிறிஸ் நினைக்கிறான், எப் இந்த பையன் கண்டிப்பா என் டாப் த்ரெட். ஸ்கேரி. நான் கிளாஸ் ஸ்விட்ச் பண்ண நினைக்கிறேன். கிறிஸ் சேஃப் அண்ட் சவுண்டா பார்த்துட்டு மைக்கேல் அண்ட் அஞ்சலினா கண்ல கண்ணீர் வருது. ஆனா கிறிஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கான். ஏன் அவங்க இப்படி எமோஷனல் ஆகுறாங்கன்னு. எனிவே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு கிறிஸ் நினைக்கிறான், அவங்க என்னால அழுறாங்களா? இது என்ன மாதிரி ப்ரொட்டகனிஸ்ட்? அண்ட் அவ இன்னும் ஃபுல்லி அவைக்கன் ஆகல. அஞ்சலினா ஹானஸ்டா, அது ரொம்ப வேலையா இருந்தா நீங்க சாப்பிடப்பட்டா கூட நாங்க கிவ் அப் பண்ணாம ஃபைட் பண்ணேன். நான் இதை ஒரு டெஸ்ட்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு ஒரு ஹிட்ல அதை டிஃபீட் பண்ண பவர் இருந்தா நீங்க ஸ்டார்டிங்லேயே பண்ணிருக்கணும். அது ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப டேஞ்சரஸா இருந்துச்சு. கிறிஸ் நினைக்கிறான், என்ன பண்ணணும்? அவங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இஷ்டம் இல்ல. ஏன்னா எஸ் ரேங்க் மேஜிக் பவர் இருக்கிற என்ன சாப்பிட்டதால அந்த மான்ஸ்டரோட ஸ்டமக் ஓவர் ஈட்டிங்கால பர்ஸ்ட் ஆங்கிச்சுன்னு. அப்போ அவன் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னோட மெத்தட்ஸ் உங்களுக்கு அன்ஹாப்பியா இருந்தா கிளம்புங்க. அதுவும் அவன் நினைக்கிறான், எனிவே அவங்கள காம் பண்ணலாம். அதே நேரத்துல அவன் மனசுக்குள்ள, நான் எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரும் மேஜிக் பவர் வச்சிருக்கு. அதுல மான்ஸ்டர்ஸ்க்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் மேஜிக் பவர் தான் இருக்கும். சோ அவங்க வேற உயிர்கள் கிட்ட இருந்து அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. மனித இனத்தால தான் மிகவும் அதிகமான மேஜிக் பவர் இருக்கு. அதனால அவங்க மான்ஸ்டர்ஸால டார்கெட் பண்ணப்படுறாங்க. மேஜிக் பவர் மீன்ஸ் மேஜிக் கிறிஸ்டல். ஆனா என்கிட்ட அதிகமான மேஜிக் பவர் தான் இருக்கு. வேற வார்த்தையில சொல்லணும்னா அவங்களுக்கு நான் ஒரு அல்டிமேட் டிஷ், பிரீமியம் ஃபோயிஸ்கிரா கேவியரோட. ஆனா ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேக்ல ஒரு வாட்டர்மெலனை திக்க ட்ரை பண்ணா என்ன ஆகும்? கெப்பாசிட்டியை தாண்டின மேஜிக் பவரை அப்சார்ப் பண்ண முடியாது, கண்டெய்னரை பஸ்ட் பண்ணிடும். சரி, அது எவ்வளோ ஸ்மூத்தா போகும்னு நான் நினைக்கல. எனிவே இப்ப பாஸ் சாவடிச்சிட்ட அப்புறம் சின்ன ஃப்ரை நார்மலா நம்ம பின்னாடி வரும். டோல்சே வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணி ரேபிட் மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுறா. ஆஞ்சலினா எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறா. கிறிஸ் அவங்களுங்க பவர் லெவலை பார்த்துட்டு ஷாக் ஆகி நினைக்கிறான். ஆனா இந்த பசங்க பர்ஃபெக்டா சிங்க்ல இருக்காங்க, எதுவும் சொல்லித்தராம கூட. நான் வரி பண்ண தேவையில்லைன்னு தோணுது. அப்படின்னா அட்லீஸ்ட் என்னை நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். கிறிஸ் மங்கி கிச்சன் ஐட்டமை யூஸ் பண்ணுறான். மங்கி கிச்சன் எக்விப்ட். While equipped, agility increases by 1 rank. F snail to big bro E snail. கிறிஸ் ரேபிட் மான்ஸ்டரோட ஃபைட் பண்ண போறான். அவன் நினைக்கிறான், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஆர்டர்ஸ் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் அஜிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஆனா ரேபிட் மான்ஸ்டருக்கு அவனை விட அதிகமான அஜிலிட்டி இருக்கு. கிறிஸ் அடிய கஷ்டப்பட்டு டாட்ஜ் பண்றான். ஆனா கொஞ்சம் இன்ஜேர்ட் ஆகுறான். அவனோட இதயம் வேகமே துடிக்குது. அவன் நினைக்கிறான், ஹாய், நான் இன்னும் ஃப்ராங்கா இருந்தா என் கன்னத்துல பாதி போயிருக்கும். நான் ஒரு பேம் மேன் இல்ல. வேற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா அவங்க ரேபிட் மான்ஸ்டர்ஸை ஈஸியா கொல்லுறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க 50ல 49 டிஃபீட் பண்ணியிருக்காங்க. டோல்சி சிரிச்சுட்டு, ஐம் சோ சாரி, நான் எல்லாத்தையும் பிடிச்சேன்னு நினைச்சேன். ஆனா ஒன்னு மிஸ் ஆயிடுச்சு போலன்னு சொல்றா. ஒரு ஆள் அவங்க எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒரு டிராகன் மேல உட்கார்ந்துருக்கான். அவன் நம்பவே முடியல. ஒரு பாசிபிலிட்டின்னு நினைச்சேன், ஆனா உண்மையாவே கிறிஸ் தான் இல்லையான்னு சொல்றான். அவனை பார்த்துட்டு கிறிஸ் நினைக்கிறான், யார் இந்த ஆளு? அவன் தான் மாஸ்டர் மைண்டுன்னு கத்துறது போல இருக்கு. வெயிட் அ செகண்ட், இவன் தான் நம்மளை இங்க டெலிபோர்ட் பண்ணிருப்பானா? அந்த ஆள் கீழே இறங்கி கிறிஸ் கிட்ட, நீங்க எங்க இருந்தீங்க? எவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த அழகு முகத்தை கடைசியா பார்த்ததுல இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு? உங்களை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்றான். கிறிஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அவன் நினைக்கிறான், அவன் தான் ஐடென்டிட்டியை மறைக்க ஒரு ஹுட் போட்டு இருந்தான் இல்லையா? அண்ட் அவனுக்கு கிறிஸ் கிட்ட என்ன உறவு? இது லவ்ல இருக்கிற ஒரு பெண்ணோட பார்வை. கிறிஸ் அவனை முன்னால நிக்கிற ஆளை யாருன்னு ஞாபகப்படுத்தி பண்ண ட்ரை பண்றான். அவனோட ஸ்டூடெண்ட்ஸும் சர்ப்ரைஸ் ஆகி அவங்களும் இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. கிறிஸ் நினைக்கிறான், நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு உண்மையாவே இந்த ஆள் யாருன்னு தெரியாது. அந்த ஆள், என்ன விஷயம், என்னை பார்த்ததுக்கு ஹாப்பி இல்லையா? அந்த நேரத்துல நடந்ததுக்கு இன்னும் கோபமா இருந்தா ஐம் சாரின்னு சொல்றான். கிறிஸ் நினைக்கிறான், நீங்க என்ன பத்தி பேசுறீங்க? அண்ட் கிறிஸும் இந்த ஆளை எப்ப சந்திச்சான்? நல்லதில்ல, நான் இப்போ கிறிஸா நடிக்க வேண்டும்னு நினைச்சான். மைக்கேல் கிறிஸ பின்னாடி இருந்து கூப்பிடுறான். ஆனா கிறிஸ் பதில் சொல்லல. மைக்கேல் கிறிஸோட சீரியஸ் ஃபேஸை பார்த்த உடனே அவங்க கொஞ்சம் காஷியஸ் ஆகுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, இந்த ஆள் டேஞ்சரஸ். ப்ரொஃபசர் எவ்வளோ காஷியஸா இருப்பார்னு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதுவும் அவன் மான்ஸ்டர்ஸ் அவனோட பிள்ளைகள் மாதிரி கமாண்ட் பண்றான். அவன் தான் அந்த ரேம்பேஜிங் ஹார்ன் ராபிட்டை அன்லீஷ் பண்ணிருப்பானா? அந்த ஆள், நான் என் ப்ரெஷியஸ் டார்லிங்க யாருமே கொன்னுட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது கிறிஸ் தான்னு நினைக்கவே இல்லைன்னு சொன்னான். மைக்கேல் நினைக்கிறான், ப்ரொஃபசர் இல்லைனா நான் ஒரு வார்த்தை கூட இல்லாம கொன்னுப்பட்டிருப்பேன். அந்த ஆள், நீங்க மாஸ்டரோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றீங்க, சோ நான் உங்க வழியில இருக்க மாட்டேன். ஆனா நீங்க சிரிச்சுட்டு குட் ஜாப்னு என்கிட்ட சொன்னா என் ஸ்பிரிட் லிஃப்ட் ஆகும்னு சொன்னான். மைக்கேல் நினைக்கிறான், ஆனா அந்த ஆள் ப்ரொஃபசரை ரொம்ப கேர் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, ஆனா ப்ரொஃபசரோட கண்ணை பாரு.
இது அவனோட செல்ஃபிஷ் ஃபார்ம் ஆஃப் கோட்ஷிப். அந்த ஆள், கஷ்டமா இருந்தா நான் உங்களுக்கு செட்டப் பண்ணுவேன், நீங்க எப்பவுமே என் முகத்தை அழகுன்னு பிரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அப்போ கிறிஸ் ஸ்வாட சமன் பண்ணி அந்த ஆளோட கழுத்துல வைக்கிறான். அதனால அந்த ஆள் சர்ப்ரைஸ் ஆகுறான். மைக்கேல் நர்வஸ் ஆகுறான். கிறிஸ் ஆக்ஷன் எடுத்து அந்த ஸ்ட்ரேஞ்சரோட கழுத்துல ஸ்வாட வச்சுட்டான். அவன் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்றான். அவன் நினைச்சான், என்ன நடந்துச்சு, அத ஸ்வாட் எங்க இருந்து வந்துச்சு? கான்டினென்ட்ல கிரியேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாதவங்க சில பேர் தான் இருக்காங்க. ஆனா ப்ரொஃபசர் கிறிஸா இருந்தா அது இம்பாசிபிள்னு நினைக்கிறேன். அப்போ கிறிஸ் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட, என்ன தலை சுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, தூண்டுற நேரத்துல பேசு, நீ ட்ராஷ்னு சொன்னான். ஸ்ட்ரேஞ்சர் கொஞ்சம் நர்வஸா, சோ நீங்க இன்னும் அதை பத்தி கோவமா இருக்கீங்க இல்லையான்னு கேக்குறான். கிறிஸ் சிரிச்சான். ஆனா உள்ளுக்குள்ள நர்வஸா இருந்தான். அவன் நினைக்கிறான், நான் காப்பாத்தப்பட்டேன். புரோட்டாகனிஸ்டால 50வது ஒன்ன டிஃபீட் பண்ணதுக்கு நன்றி. என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு சொல்ல முடியாது. நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், கீழே கிடக்கிறவங்கள ஒருவன் கூட ஃபினிஷ் ஆகன்னு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மைக்கேல் அவனோட பவர் லெவல் கிறிஸ்க்கு அண்ட் ஸ்ட்ரேஞ்சருக்கு ஈக்குவல் இல்லைன்னு டிசப்பாயிண்ட் ஆனான். சோ அவன் சேடா இருந்தான். ஆனா அவன் ஒரு மான்ஸ்டரை கொண்டு நல்ல விஷயம் பண்ணினான். அதனால கிறிஸ்க்கு சிஸ்டம் கிட்ட இருந்து 50 மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ற டாஸ்க் கம்ப்ளீட் ஆச்சு. சோ கிறிஸ்க்கு சிஸ்டம் கிட்ட இருந்து ஒரு ரிவார்ட் கிடைச்சிச்சு. சிஸ்டம் அவனுக்கு ரிவார்டா உங்களுக்கு மேப் ஆஃப் வேல்டார் அகாடமி 3-4 அண்ட் ஏன்ஷியன்ட் ஸ்வார்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லுது. மங்கி கீ ஹோல்டரை ரிமூவ் பண்ணி ரஸ்டி ஸ்வார்டை எக்விப் பண்ண. கிறிஸ்க்கு ஏன்ஷியன்ட் ஸ்வார்ட் கிடைச்ச உடனே அவன் சிஸ்டம் கிட்ட அதை சீக்கிரம் எக்விப் பண்ண சொல்றான். ரஸ்டி ஸ்வார்ட் எக்விப் ஆகுது. அதனால கிறிஸ் கையில ரஸ்டி ஸ்வார்ட் இருந்துச்சு. அவன் அந்த ஸ்ட்ரேஞ்சரோட கழுத்துல ஸ்வார்டை வச்சான். சிஸ்டம் அவனுக்கு ரஸ்டி ஸ்வார்ட் பத்தி சொல்லுது. அது பல விஷயங்களை கட் பண்ண முடியும். யூசபிள் டியூரபிலிட்டி 3/3. கிறிஸ் மைக்கேலுக்கு நன்றி சொல்றான். அவன் நினைக்கிறான், அவனுக்கு நன்றி, நான் என் உயிரையும் என் டிக்னிட்டியையும் ஏதோ மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். நல்ல வேலை மைக்கேல். அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிறிஸ் கிட்ட, இன்னைக்கு நீங்க பேசுற மூட்ல இல்லைன்னு தோணுது, சோ நான் இன்னொரு நேரத்துல வருவேன், உங்களுக்கு எப்பவும் ஹெல்ப் தேவை இருந்தா மாஸ்டர் வழியா என்னை காண்டாக்ட் பண்ண முடியும்னு சொன்னான். ஆனா கிறிஸ் அவனுக்கு ஹார்ஷ் வேர்ட்ஸ்ல, உன் வாய் கிழிய வேணாம்னு நினைச்சா சீக்கிரம் மறைஞ்சு போன்னு சொன்னான். ஆனா அவன் நினைக்கிறான், நீங்க குவைட்டா பின்னாடி போயதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான். அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் அங்கிருந்து போயிட்டார். அவன் போன அப்புறம் கிறிஸ் மைக்கேல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்திருந்தாங்க. டோல்சே, மேன், நான் உண்மையாவே மூச்சு கூட வாங்க முடியல, மனம் தீண்டதுன்னு சொன்னான். மைக்கேல் அவ ஓகேயான்னு கேட்டான். ஆனா கிறிஸ் பதில் சொல்லல. அவன் ஆஞ்சலினா கிட்ட, ஆஞ்சலினா, அகாடமிக்கு ஒரு மெசஞ்சரை அனுப்பு, நம்ம திரும்ப போக ஒரு கேரேஜ் வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்றான். ஆஞ்சலினா புரிஞ்சது. அப்படின்னா நம்மள சீக்கிரம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை கூப்பிட்டா நல்லா இருந்திருக்கும். ஆனா டோல்சே, டீச்சர் ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருந்தா அது ஃபிளாஷ்ல முடிஞ்சிருக்கும்னு சொன்னான். கிறிஸ் டோல்சியோட கேள்விக்கு பதில் சொல்லல. அதுக்கு பதிலா மைக்கேல், மிஸ் டோல்சி டயர்டா இருக்காங்க அண்ட் அவங்க கொஞ்சம் டைம் விஷயங்களை பத்தி யோசிக்க நினைக்கிறாங்க போலன்னு மைக்கேல் சொன்னான். மைக்கேலோட பதில கேட்டு கிறிஸ் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவன் நினைக்கிறான், இன்னைக்கு நீ இங்க இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மைக்கேல். அப்போ கிளாஸ் எக்ஸோட எல்லா மெம்பர்ஸும் சேஃபா திரும்பினாங்க. அடுத்த நாள் கிறிஸ் அவனோட டெய்லி ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் நினைக்கிறான், ஸ்டார்ட் பண்றது கஷ்டம். கிறிஸ் இப்போ வரைக்கும் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தான்? திரும்ப வரும் வழியில அதை பத்தி யோசிச்சேன். அந்த பேண்டேஜ் கை ப்ராபப்ளி மரியான்னு நினைக்கிறேன். ஆனா சைமராஸை கிரியேட் பண்ணவங்க அல்லது மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணவங்க நிறைய பேர் இல்ல. ஒரிஜினல் ஸ்டோரியில அவங்களுக்கு விஷுவல் டிஸ்கிரிப்ஷன் இல்ல. எவ்வளோ ஆப்வியஸ்லி ஷேடியா ஒருத்தரால ஃபாலோ பண்ணப்படுது. நான் ட்ரபிள் வருதுன்னு மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். கிறிஸ் என்ன நினைச்சானோ அது எக்ஸாக்டா நடக்குது. ஒரு ஆள் அவன் முன்னாடி இருக்கான். அவனை பார்த்துட்டு கிறிஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. பை த வே, இந்த கேரக்டரோட பேரு யூஜின், கிளாஸ் வையோட ஹோம் ரூம் டீச்சர். அவன் கிறிஸ் கிட்ட, ஹலோ, லஞ்ச் இன்னும் சாப்பிடல இல்லையா, நான் உங்களை கேஃபேட்டேரியால பார்க்கலன்னு சொன்னான். கிறிஸ் யூஜினை பார்த்துட்டு நினைக்கிறான், ஆல்ரைட், இவனும் கூட. இந்த ஃபீல்ட் ட்ரைனிங்ல நடந்தது எவ்வளோ அப்நார்மலா இருந்துச்சுன்னா கிளாசிக் ஸ்டூடெண்ட்ஸை பிரின்சிபல் உடனே கூப்பிட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு ரீசனுக்காக பிரின்சிபலோட டிசிஷன் டிஃபென்ஸ் மேஜிக் சர்க்கிளை ரீஎன்ஃபோர்ஸ் பண்றது, அது அண்ட் அதை பத்தி கேக் ஆர்டரை இம்போஸ் பண்றது, அதுவும் என்னை மானிட்டர் பண்ண ஒரு ஆளை அசைன் பண்ணியிருக்கார். இது இந்த நேரோ ஐ டீச்சர். பிரின்சிபல் ப்ராபப்ளி என்னை நெருங்கிய ஆள் டெமான்லோடோட ஆர்மியில ஒரு பார்ட்னு புரிஞ்சுட்டார். அண்ட் நான் அவங்க கிட்ட கொல்யூட் பண்ண ஒரு சான்ஸ் இருக்கிறதால அவன் என்னை வாட்ச் பண்ண இந்த ஆளை அசைன் பண்ணியிருக்கார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டெமான் கிங்கை ஹோலி எம்பரை டிஃபீட் பண்ணினாரு அண்ட் அவன் இந்த உலகத்திலிருந்து மறைஞ்சிட்டான்னு நம்பப்படுது. ஆனா எல்லா ஃபேண்டசி கிளீஷேலையும் இருக்கிற மாதிரி அவன் ஷேடோஸ்ல இருந்து தன்னை ரெசரெக்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கான். புரோட்டாகனிஸ்ட் தன்னை தனிய வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறான். அதுதான் the strongest டெமான் கிங் ஹீரோ ஸ்டோரியோட பிரிமிஸ். நான் ஒரு ட்ரிக்கி பொசிஷன்ல இருக்கேன். ஹோலி எம்பையர் சைட்ல இருக்கிற பிரின்சிபலுக்கும் டெமான் லார்ட் ஆர்மிக்கும் நடுவுல மாட்டிட்டேன். நான் இந்த ஆளோட ரேடார்ல வந்தா நான் சீரியஸா ஸ்க்ரூட். யூஜின் கிறிஸ் கிட்ட, என்ன சொல்றீங்க, ஒன்னா லஞ்ச் சாப்பிடலாமா? ஆனா கிறிஸ், நீங்க நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஐசோர், சோ மறைஞ்சு போன்னு சொன்னான். யூஜின், புரிஞ்சது, என் வாய்ஸ் ரொம்ப லவுடா இருந்துச்சா? அப்படின்னா இந்த வால்யூம் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப நிறைய பேர் நல்ல வாய்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
யூஜினோட வியர்ட் ஆன்டிக்ஸை பார்த்துட்டு கிறிஸ் உள்ளுக்குள்ள ரொம்ப கோவமாகறான். ஆனா அவன் தன்னை கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நினைக்கிறான், இந்த ஆள் ஒரு பெர்வெட்டா, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்குமா அல்லது என்ன? கிறிஸ் யூஜின் கிட்ட ஹார்ஷ் வேர்ட்ஸ்ல நான் சொன்னேனோ வாய மூடுன்னு. ஆனா யூஜின் கிறிஸோட வார்த்தையனை கேட்டு சிரிச்சு, சரி அது கஷ்டம்னு சொன்னான். சரி அது கஷ்டம், ஆனா நீங்க உங்க கையால மூடுன டீச்சர், கிறிஸ் உங்க முட்டிய உங்க வாயில சொக்குன்னு. அப்போ கிறிஸ்க்கு சிஸ்டம் கிட்ட இருந்து ஒரு நியூ குவெஸ்ட் கிடைக்குது. Wish of the earth got 1/4. Building relationships with fellow teachers is also important. Try inviting a fellow teacher to hold a joint class. Rewards 1 map of Valder Academy 4/4. Do rotten mandragora route asterisk. If you fail, you die. Remaining time 48 hours. Chris நினைக்கிறான் அவங்க இன்னும் தன் மேலிசம் மறைக்க ட்ரை பண்ணல. Do it or die by இப்ப டிஃபால்ட். இந்த நேரத்துல நான் இந்த ஆளை யூஸ் பண்ணதான் வழி இல்ல. இவன் தான் அடுத்த கிளாஸ் வையோட ஹோம் ரூம் டீச்சர். அவன்கிட்ட கிளாஸ் எக்ஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் கேரக்டரை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படி ஏதாவது எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு டுன்ற கேரக்டர் இல்ல. இல்லை வெயிட், குவெஸ்ட்ல ஜாயின் கிளாஸ் பண்ண சொல்லுது, ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு சொல்லல. அப்படின்னா நல்லவனா நடிக்க தேவையில்லை. அப்போ கிறிஸ் யூஜின் கிட்ட சீரியஸ் ஃபேஸ்ல, ஹேய் நீ, உன்னால எனக்கு 5 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு உன்னை நான் இப்பதான் பே பண்ண வைக்க போறேன். ஆனா என் மாஸ்டர் இன்னும் நிறைய விஷயங்களை லவ் பண்ண வரட்டும். அப்படி நடந்தா அந்த குழந்தை சாடா முடியும். கிறிஸ் இதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் கிரிஞ்சா ஃபீல் பண்ணார். இந்த பேக் ஸ்டோரியை நானே கிரியேட் பண்ண கூட அது ரொம்ப வலிக்கிற கிரிஞ்சா இருக்குன்னு நினைச்சார். கிறிஸ் தொடர்ந்து, என்ன ரொம்ப நெருங்க வேணும்னா ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். நீ சொல்லி கொடுத்த ட்ராஷ், நான் வளர்த்த ஸ்கம், யாரு நல்லவங்கன்னு பாப்போம். அதே நேரத்துல அவன் நினைச்சான், கண்டிப்பா அவன் மறுக்க மாட்டான். பிரின்சிபல் அவனை என்னை நெருங்கி அண்ட் எல்லாம் இன்ஃபர்மேஷன் எடுக்க ஆர்டர் பண்ணிருக்கார். யூஜின், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு மேட்சை பத்தி பேசுறீங்களா? கிறிஸ், நான் ஜெயிச்சா என் முகத்தை மறுபடியும் என் முன்னாடி காட்டாதேன்னு சொன்னான்.